தனுஷ் மற்றும் வெற்றிமாறனுடைய காம்போ ஒரு மாஸ் ஹிட் கொடுக்கும் காம்போன்னு சொல்லலாம். காரணம் வெற்றிமாறன் தன்னுடைய முதல் படமான பொல்லாதவன் திரைப்படமே தனுஷ் கூட இருந்து தான் தொடங்கினாரு. அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் தனுஷ 2 தேசிய விருதுகளையும் வாங்க வச்சாரு. கூடவே வெற்றிமாறன் தனுஷ தயாரிப்பாளர் அவதாரமும் எடுக்க வச்சாரு. அதே போல வெற்றிமாறன் உருவாக்கிய திரைப்படங்கள்ல அதிகப்படியான படங்கள் தனுஷை வைத்து உருவாக்கியது தான் அப்படிங்கிறது நாம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். தொழிலை தாண்டி இந்த இருவருக்குள்ளேயுமே ஒரு நல்ல நட்பும், பலத்த உறவும் இருக்கிறது நாமே பல மேடைகள்ல கண்ணார பார்த்திருக்கோம். இந்த நிலையில தான் இவங்களுடைய காம்போல ஹிட் அடித்த மிக முக்கிய படமான வடசென்னை வசூல் ரீதியாவும் சரி, ரசிகர்கள் மத்தியிலும் சரி ஒரு நல்ல வரவேற்ப பெற்றது. இந்த வடசென்னை படத்தினுடைய 2ஆம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வெற்றிமாறன் புதுசா வாடிவாசல் படத்துல கமிட் ஆகி இருந்தாரு. அந்த திரைப்படம் ஒரு சில காரணங்களால தடைப்படவே அடுத்து வெற்றிமாறன் கலைப்புலி தானு தயாரிப்புல சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ண போறாருங்க அப்படின்னு அரசல் புரசலா சினிமா வட்டாரங்கள்ல ஒரு பேச்சுமே உலா வந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் அந்த திரைப்படம் ஒருவேளை வடச்சென்னை 2வா தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்க்க, அட வடச்சென்னை 1 சிம்புக்காக தாங்க எழுதப்பட்டது, சிம்புவால நடிக்க முடியல, அதனால தான் தனுஷ் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்குள்ள ஒரு வாரே போயிட்டு இருந்துச்சு. இந்த ரூமர்ஸ் எல்லாமே தாண்டி உண்மை என்ன அப்படின்னா எதுவுமே இப்போ வரைக்கும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி சிம்பு மற்றும் வெற்றிமாறன் இணைவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. காரணம் சிம்புவுக்கும் தனுஷுக்கும் நடுவுல ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதையும் மீறி சிம்புவை வச்சு வெற்றிமாறன் படம் பண்றாரு அப்படின்னா தனுஷ் உரிமையா வெற்றிமாறன் கிட்ட கோவப்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில ஒரு பேச்சானது உலா வந்துட்டு இருக்கு. ஆனா சிம்புவுக்கு தக்லைஃப் படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து கைவசமா கிட்டத்தட்ட 4 படங்கள் இருக்கு. சோ வெற்றிமாறன் மற்றும் சிம்புவுடைய கூட்டணியில வடசென்னை 2 படத்திற்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.